ஓகே. ஹாய் மேம். ஹாய். மூவி பார்த்தீங்க எப்படி இருந்தது மேம்? ரொம்ப ரொம்ப ஆழமான மேட்டர் எவ்வளோ அப்படியே ஒரு ப்ரீஸ் மாதிரி ஒரு காற்று வாக்கு அப்படியே சொல்லிட்டாரு. பட் உண்மையிலே ரொம்ப என்டர்டெய்னிங் கமர்ஷியல், பட் அட் த சேம் டைம் சிந்திக்கிற ஒரு ஒரு பக்குவமத்தும் கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவ்வளோலாம் கடந்து வந்திருக்கோம். அந்த மக்கள் எப்படி தள்ளப்பட்டிருக்காங்க அந்த வறுமைனால். அதுக்கப்புறம் எப்படி அது கவர்மெண்ட் எல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தது. இட்ஸ் ஆல் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே இவங்க 2 பேரும், சண்முக பாண்டியனும் சரி, இல்லாட்டி என் கணவராக இருக்கட்டும் சரத்தும், ரொம்ப 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 நல்லா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் இப்படி பண்ணியிருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. பொய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா அவர் எங்கேயாவது இறந்து போகிற மாதிரி இருந்தால் நான் போகவே மாட்டேன். நான் தான் தியேட்டரில் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். லைக் சண்முக சாணியன் அந்த சாரோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. அது அவர் ஒரு பெரிய சப்போர்ட்டு சண்முக பாண்டியன் கேரக்டருக்கு. ஸோ அது ரெண்டும் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டாரு போடுறான். அண்ட் எஸ்பெஷலி ஃபோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக படத்தை அப்படியே தூக்கி வச்சுது. அதாவது ஃபோட்டோகிராஃபி இது நம்ம ஊரா தேனியா அந்த மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அழகாக அந்த மலைப்பகுதியெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ கேப்டன் சாரோட செகண்ட் சண்முக பாண்டியன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? நான் இது வரைக்கும் சண்முக பாண்டியன் படம் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஷாட்டு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. ஏன்னா அப்படியே விஜயகாந்தை பார்க்குற மாதிரி இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு படம் இனிக்கும் இளமைன்னு ஒரு படத்தில் என் கூட அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் தான் அறிமுகமானார். அது அவரை பார்க்குற மாதிரி இருந்தது. பட் நிறைய ரெசம்பிளன்ஸ் இருந்தாலும் அவர் ஹைட்டுக்கும் அவருக்கு தனி ஐடென்டிட்டியை சண்முக பாண்டியன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட். எப்போவுமே அடுத்தவங்க நிழல் நமக்கு இருந்தால் கூட நமக்குன்னு ஒரு தனி பாணி அமைக்கிறது தானே சிறப்பு. அந்த வகையில் எங்கேயுமே சோட போடல. He'll make his father very proud and his mother very proud. ஹாய் மேம். ஹாய். ஸோ மூவி பார்த்தீங்க எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே. ஸோ காமெடி எல்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி சரத் சார் சொல்லவே வேணாம், செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோ சார் எதிர்பார்க்கவே இல்லை, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே தே டிட் அ கிரேட் ஜாப். காமெடி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு நல்ல ஃபிலிம். கிரேட். லைக் கேப்டன் சாரோடைய செகண்ட் சன் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக நாங்களுமே என்ஜாய் பண்ணேன். லைக் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருந்தீங்க? நான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன். சிரிச்சு வாயெல்லாம் வலிக்குது. இது படம் ஃபுல்லாக சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்து அந்த மாதிரி இருந்தது. லைக் இப்போது சிவகார்த்திகேயன் சார் படம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே சிரிச்சுட்டே இருந்தோம் த்ரூ அவுட் த மூவி. ஜோக்ஸ் எல்லாம் வேறு லெவல், டைமிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. வெரி நைஸ் மூவி. ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இன் தியேட்டர்ஸ். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் வந்திருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலி சாரோடைய சரத் சாரோடைய அவருடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவருடைய அதை நம்ம சொல்ல முடியாது. அவர் வேறு லெவல் ஆக்டர். நம்ம அதில் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆஸ் அ ஆடியன்ஸாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? மூவி எப்படி இருந்தது சார்? சூப்பர். இது மாதிரியான படம் நமக்கு கிடைக்காது. ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் பேக்டு என்டர்டெயின்மெண்ட். பொன்ராமுடைய ரெகுலரான அந்த பேக்கிங் படம் ரசித்து பார்த்தோம். நான் கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருக்குது. சரத் சார் சும்மா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. காமெடி அப்படியே பின்றாரு. சண்முக பாண்டியன் வெரி வெல், ரொம்ப சூப்பராக அநாயசமாக எல்லா மேட்டரும் பண்ணியிருக்காரு. அருமையான படம். நம்ம எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம்னு பொறுமையாக பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேற்கொண்டு தேவயானி மேடம் சொல்லுவாங்க. சரத் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். நிறைய இப்போ அவர் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒவ்வொரு படத்துலேயும். சமீபத்தில் இந்த வருஷத்தில் வந்த எல்லா படங்களும் அப்படி தான், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். சண்முக பாண்டியன் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஆக்ஷனாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும்,
இமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே. டைரக்டர் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபில்ம் வித் எவ்ரிதிங். காமெடியும் இதில் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக், ஸோ எவ்ரிதிங் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு சொல்கிறேன் நான். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு. பக்கா கமர்ஷியல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். சாங்ஸ்ல எந்த அளவுக்கு இருந்தது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களா மேம்? யா, இட் வாஸ் வெரி என்ஜாயபிள். எஸ், ஆக்ஷன் கலந்து ஒரு ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்ம். ஸோ இந்த டீமுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் வரணும், ஃபேமிலியோடு வந்து அவசியம் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் இல்லையா? ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்கிறதில்ல. குலுக்கி போட்டோம்னாலும் கிடைக்கிறதில்ல. இது நம்மளையே குலுக்கி போடுற ஒரு அருமையான படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் த பெஸ்ட் ஃபுல் டீமுக்கு. கொம்பு சீவி தெம்பு சீவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம். ஸோ மூவி என்ஜாய் பண்ணீங்களா? எப்படி இருந்துச்சு? I loved it. Comedy is there, full action is there, and full குடும்பத்தை சேர்ந்து போய் பார்க்கலாம். அந்த மாதிரி படத்தை இப்போது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். ஸோ நம்ம கேப்டன் சாரோடைய சன் நடிச்சிருக்காங்க. லைக் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அவருடைய போர்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவரோட ஆக்டிங் ஸ்கில் எப்படி இருந்துச்சு? டான்ஸு? அன்ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த வாய்ப்பு வரல சண்முகமோட படம் பார்த்ததுக்கு. ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு எங்களன்னா அப்புறம் இன்னைக்கு தான் சந்திச்சேன். அண்ட் எங்களன்னா அப்புறம் இப்போ தான் அவருக்கு பார்த்தேன். அண்ட் மை காட், டாலஸ்ட் ஹீரோ ஆஃப் த இண்டஸ்ட்ரி சொல்லலாம். அண்ட் கேப்டன் மாதிரி தான் அவ்வளோ டேலண்டட். அண்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு என்ன தேவைப்பட்டோ அது எல்லாமே குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐ ஆம் ரூட்டிங் ஃபார் யூ சண்முகம். ஸோ யுவன் சார் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வைஸ் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? I love the songs also. Very nice song. And especially in the near the dam ஒரு நல்ல சாங் இருக்குது with the farmers and everything. Very nice. நீங்கள் ஆல்ரெடி சரத் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்த மூவிஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஒரு மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? லைக் அப்போ ஒர்க் பண்ணதுக்கும் லைக் இப்போ வர கேரக்டர்ஸ் எல்லாமே வேற ஒரு மாதிரி ஒரு ஃபேஸஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ கடைசியாக 3 வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஷரத் சார் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ரோல்ஸ் ரொம்பவே வித்தியாசமான இருக்குது. நீங்கள் ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட். ஸோ குட். ஸோ படம் பார்த்தோம். ஓகே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே பொன்ராம் சாரோட ஃபிலிம் என்னாலுமே ஒரு கிராமம் சார்ந்த ஒரு நகைச்சுவை சார்ந்தும் தான் இருக்கும். இந்த படமும் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்தது. அதை நாங்கள் நிச்சயமாக சொல்லியே ஆகணும். ஸோ கேப்டன் சார் அவங்க சன் சண்முக பாண்டியன் வச்சு எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஸ்பார்க் எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து கேப்டன் தான் அது காரணம். ஃபஸ்ட்டு நம்ம படமெல்லாம் சொல்லி அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஐடியான்னு தோணலை. ஸ்கிரிப்டெலாம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அவர் என்ன பண்ணுறதுன்னா ஹைட்டாக இருக்காப்புல, எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் சடனாக ஒரு மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. இறந்தது ரொம்ப வைப்ரேட் ஆச்சு. ஒரு ஏன்னா அப்போ தான் பார்த்து வந்தோம், அவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா யோசிக்க ஆரம்பிச்சது சீரியஸாக. சரி, இதில் வந்து ஏதோ கேப்டன் ஏதோ சொல்ல வர்றாரு, அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இதில் இருக்கும். அவர் இருக்கும்போது ஒன்று ஆசைப்பட்டார், அட்லீஸ்ட் அவர் இறந்ததுக்கப்புறமா அதை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு தான் எனக்கு சண்முக பாண்டியன் படம் பண்ணலான்னு ஒரு யோசனை வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் அவுட் பண்ணி இந்த கொமிசி இருந்துச்சு. நைஸ். லைக் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரையும் இவங்களும் இந்த காம்போ எப்படி சார் நீங்கள் யோசிச்சு? ஏன்னா நீங்கள் கேப்டன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சரத்குமார் சார் வந்துடுவாங்க, சரத்குமார் சார் எடுத்துக்கிட்டாலும் கூட கேப்டன் வருவாங்க. அப்போது கேப்டனோட இல்லாத இடத்துல ஒரு அப்பா மாதிரி அப்பா ஸ்தானத்தில் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும்போது சரத்குமார் சார் தான். அப்புறம் நான் வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன், சரத்குமார் சார்கிட்ட மட்டும் ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் சரத்குமார் சார்ட்டையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை வேறு இருந்துச்சு. அப்புறம் அந்த கேரக்டருக்கும் அவர் இப்போ ரொம்ப பொருத்தமாக இருந்தார். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சண்முக பாண்டியன் சரத்குமார் பண்ணும்போது நல்ல வைப்பாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த ஐடியா வந்துச்சு. நிச்சயமாக ரொம்ப வைப்பாக இருந்துச்சு சார். இந்த மாமா மாப்பிள்ள காம்போ வேறு லெவலில் வரும்ன்ட்டு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட்லி இப்போ நாங்கள் மூவிஸ் பார்க்கும்போதுமே சரி, அதில் ஒரு சின்ன நோட் பண்ணும்போது சரி, அந்த காமெடி சென்ஸுமே வேறு லெவலில் எடுத்துகிட்டு வந்தீங்க சார். அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் எப்படி சார் நீங்கள்? கண்டிப்பாக என்ன 2 பேருக்குமே அந்த காமெடி சென்ஸ் உண்டு.
அண்ட் சண்முகத்துக்கும் கூட நல்ல காமெடி சென்ஸும் உண்டு. அதே மாதிரி சாருக்கு அதிகமான ஹியூமர் சென்ஸ். அவருக்கு வந்து சீனை சொல்லும்போதே அவ்வளோ என்ஜாய் பண்ணி சொல்லுவார். அவரே சொல்லுவார், நம்ம ரொம்ப காமெடியாக போகிறோமோ அப்படின்னு கேட்பாரு. சார் காமெடியாக தான் சார் போகணுன்னு. இல்லையா நீங்கள் சீரியஸான சீன் சொன்னீங்களே, சீரியஸான சீன் அவங்களுக்கு சார் பார்க்குறவங்களுக்கு, நமக்கு காமெடின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி தான் அந்த சீன் எடுத்தோம். நீங்க வரணும்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இன்க்ளூட் பண்ணீங்க சார். நீங்க பார்த்த ஃப்ரேம்ல பார்த்தா சடனா நீங்க இருக்கீங்க, சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு பார்க்கும்போது. இல்லை ஆக்சுவலாக வந்து நான் நடிக்கிற ஐடியா இல்லை, ஓகே. எந்த படம் நடிக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அந்த டயலாக் வந்து பர்டிகுலராக ஒரு நல்ல ஊருக்காரங்க மாதிரி நல்லா பேசணும். நான் எதிர்பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் ஒழுங்காக பேசலை. அப்புறமா என்ன சொன்னால் கூடதெல்லாம் எது ஒழுங்காக பேச மாட்டேன், டைமர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வேஷ்டி என்ன கடை சொல்லிட்டாங்க. சரின்னு வேஷ்டி கட்டிட்டு கொட்டை தூக்கிட்டேன். அந்த தான் காரணம், வேற எதுவும் இல்லைங்க. பட் சூப்பரா இருந்துச்சு, நாங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். Okay. நீ யார் இருந்தா நானே இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்க. பட் இது அன்எக்ஸ்பெக்டட் சார் எங்களுக்கு. ஸோ நைஸ் சார். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஃபியூ எஸ் ரொம்ப நன்றி. இந்த இன்னைக்கு படம் கொம்பு சீவி வெற்றிகரமாக வந்து தேட்டரில் படம் பார்க்குறேன். அது ஸ்பெஷலாக சவுத்தில் வந்து இந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி கைதட்டி ஆரவாரம் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்குறாங்க. நான் நினச்ச படத்தையும் எடுத்துட்டேன், நான் நினச்ச மாதிரி இந்த படம் எடுத்துருக்கிறேன். ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே காமெடி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. வெறும் காமெடி படம் எடுக்கக்கூடாது, அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணுங்கிறது தான். இதில் இந்த 12 ஊர் பாதிக்கப்பட்ட 12 ஊர் மக்களோட பற்றியும் அதில் வாழ்வாதாரம் இழந்தவங்களை பற்றியும் ஒரு கதை சொல்லி அதுக்குள்ளே எப்படி அவங்க என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க, அதுக்குள்ளே எப்படி வாழ்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முதல் சீன்லேயே இருக்கும். ஒரு பாம்பை கூட கொள்ள விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அது வாழ்கிற இடத்த நம்ம வாழ்கிறோன்னு சொல்லுவார். அந்த ஒரு சீன்லேயே அவங்களுடைய மனநிலையை நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரியில் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கிட்டு வெற்றி படம் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு தொடர்ந்து நிறைய மீடியாக்களை எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக மீடியாவுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேங்க. நிச்சயமா சார், கொம்பு சிபி ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பிரியோ டீம் சார்பாக நாங்கள் விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.